Hello all, welcome back to my channel Davi Vlogs. இன்னைக்கான வீடியோ எதை பத்தின்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் ஹிட் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுங்க. ஸோ நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கான வீடியோ வந்து ஒரு செலிப்ரேஷனுக்கான ப்ரிப்பரேட்டரி வீடியோவாக தான் இருக்க போகுது. என்ன செலிப்ரேஷன், என்ன ப்ரிப்பரேஷன், இது எல்லாமே வந்து வீடியோக்குள்ளே போனதுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஸோ வித்வுட் வேஸ்டிங் மச் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த கிளிப்பை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வீட்லேயே கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு ஒரு சின்ன செலிப்ரேஷன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அதனால் நான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்திருந்தேன். 3 கார்ட்போர்ட்ஸ், கிறிஸ்மஸ் ட்ரீக்கு மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஹோம் டெக்கார்ஸ் நம்மளே பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 3 கார்ட்போர்ட் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் ஒரு செட் ஆஃப் டிஷ்யூ. இந்த 2 பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து பெயிண்ட்டு கொடுக்குற பேஸ், இன்னொன்று வந்து பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் மேலே போடுற வார்னிஷ். அண்ட் அதுக்கப்புறம் 2 சாண்டா கிளாஸோட மாஸ்க்கு, கலர் பேப்பர்ஸ், அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீயில் ஹேங் பண்ணுறதுக்கு சாண்டா கிளாஸோட குட்டி குட்டி பொம்மை, ஒரு கிஃப்ட் ரேப்பர். ஆக்சுவலி என்னோடய பையனுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அண்ட் தென் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு தேவைப்படுற ஆர்டிஃபிஷியல் கிராஸ் மாதிரி இருக்கிற பேப்பர், அண்ட் ஒரு பெயிண்ட் பாக்ஸ், ஒரு நைஃப் அண்ட் ஒரு ஸ்னோ ஸ்ப்ரே. கிறிஸ்மஸ்க்கு இன்னும் 2 days தான் இருக்குது. அதனால் நான் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீக்கான டெக்கரேட்டரி ஐட்டம்ஸ் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ரெடி பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளிட்டரி கோல்டன் கலர் இல்லை ரெட் கலரில் வந்து டெக்கரேட்டிவ் பால்ஸ் வந்து ட்ரீயில் ஆட் பண்ணுவாங்க ஸ்டார்ஸோட. ஸோ அது வந்து எனக்கு ரெடிமேடாக வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால் ஃபர்ஸ்ட் டைம் தானே பண்ணுறோம், ஸோ வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக கிஃப்ட் ரேப்பர்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அண்ட் அதோடு வந்து என்கிட்ட இருந்த வேஸ்ட் பேப்பர்ஸை வந்து வச்சு நான் வீட்லேயே டிஐஒய் டெக்கரேட்டிவ் பால்ஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வீடியோவில் இப்போ பார்க்குற மாதிரி நான் கிஃப்ட் ரேப்பரை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா என்கிட்ட இருக்கக்கூடிய யூஸ்டு பேப்பர்ஸை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி ரவுண்டாக ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இது ரெடி பண்ணுறதுக்கு பெருசாக டைமும் ஆகாது. அண்ட் காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளான ஒரு ரேஞ்சில் தான் இருக்கும். நம்ம கிஃப்ட் ரேப்பருக்கு மட்டும் தான் ஒரு 5-10 rupees செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேப்பர் பால்ஸ்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கிஃப்ட் ரேப்பர்ஸ்குள்ளே வச்சு அதை இந்த மாதிரி கன்சீல் பண்ணி ஒரு த்ரெட் வச்சு நான் கட்டி ரெடி பண்ணிக்கிட்டேன். எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லாவே வந்திருந்தது. எப்படி இருந்தாலும் இது நம்ம டெக்கார்ஸாக வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்லாம் கொடுக்கும்போது மேலே இருக்கக்கூடிய இந்த எக்ஸஸ் பேப்பர்ஸ் எல்லாமே தெரியாது. இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் தேடி பார்த்ததில் எனக்கு பூக்கட்டுற நூல் மட்டும் தான் கிடச்சிது. ஸோ எனிஹவ் எப்படியும் அந்த த்ரெட் வந்து தெரியாதுன்றதுனால நான் அதை எடுத்துக்கிட்டேன். அண்ட் இதை டை பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸசிவாகவே நான் த்ரெட் வந்து விட்டுருந்தேன். ஏன்னா கிறிஸ்மஸ் ட்ரீயில் வந்து அப்படியே டேரெக்டாக அந்த த்ரெட் வச்சு கட்டி ஹேங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாதி பால்ஸ் வந்து ரெட் கலர்லேயும் மீதி இருக்கிறது வந்து சில்வர் கலர்லேயும் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ ஃபைனலாக இந்த டெக்கோரோட லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்தது. ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு ஆக்சுவலி. அண்ட் நெக்ஸ்ட்டு டெக்கார் ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்னோமேன் பண்ணலாம். நான் நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்க்கும்போது இந்த பலூனில் டிஷ்யூ பேஸ்ட் பண்ணி ஸ்னோமேன் ட்ரை பண்ணியிருந்தாங்க. அண்ட் எந்த அளவுக்கு நல்லா வரும்னு தெரியல. ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி ஒரு ஒர்க் ட்ரை பண்ணுறேன். எல்லாமே கற்றுக்கிறது தானே, நம்ம ட்ரை பண்ணுவோம். நல்லா வந்தால் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி நெக்ஸ்ட் டைம் என்ன பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஏற்கனவே யோசிச்சு. ஸோ அதுவும் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூஸ் வந்து ஃபுல்லாக வச்சோன்னா ரொம்ப லாங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஹாஃபாக கட் பண்ணி அதை தனியாக வச்சுட்டு ஒரு சின்ன கப்பில் வந்து க்ளூவை வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ பலூன் வந்து ஊதுனதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி இந்த டிஷ்யூ பேப்பரை ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிகிட்டே போக வேண்டியதான். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதால இது பண்ணும்போதே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக ஃபீல் ஆச்சு. அண்ட் ஒரு ஹோப் நல்லா வந்துடும் இதுவுமே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பற்றி பேசணும் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து எல்லா குழந்தைங்களுக்குமே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம வந்து மூவிஸில் பார்க்குறது, கார்ட்டூன்ஸில் இந்த செலிப்ரேஷனை வந்து இந்த ஸ்னோ ஃபாலிங்கோட அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது கிறிஸ்மஸ் இப்படி தான் இருக்கும், நம்ம ஊர்லேயும் ஸ்னோ பொழியும் போல் அப்படின்லாம் சின்ன வயசில் நினச்சிருப்போம். பட் அந்த செலிப்ரேஷனே வந்து சில்ட்ரன்ஸுக்கு ரொம்ப ஃபேண்டசைசிங்கான ஒரு செலிப்ரேஷன். அண்ட் எனக்குமே சின்ன வயசில் பர்சனலாக கிறிஸ்மஸ்னால் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலன்னு இல்லை, இப்போ வரைக்குமே எனக்கு கிறிஸ்மஸ் ரொம்ப பிடிக்கும்.
அண்ட் இப்போது வந்து என்னோடய பையனுக்கு வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்குது. அண்ட் அவன் அடிக்கடி கேட்பாம்மா இங்கேயும் ஸ்னோ வருமா, சாண்டா கிளாஸ் வந்து gift தருவாரா அப்படின்லாம் சொல்லி கேட்டுகிட்டே இருப்பான். ஸோ அவனுக்கு மெயினாக இது வரைக்கும் எந்த சர்ப்ரைஸுமே கொடுத்தது கிடையாது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்டு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த செலிப்ரேஷனுக்குள்ளேயே நான் வந்து இறங்கினேன். அவனுக்கான கிஃப்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வாங்கியாச்சு. அண்ட் வீடை வந்து டெக்கரேட் பண்ணி அவனுக்கு அதை சர்ப்ரைஸாக கொடுக்கலாம் அப்படின்னு தான் இப்போதைய பிளான். ஸோ அதுக்கான டெக்கரேட்டிவ்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிஷ்யூஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ணிவிட்டு இது காயறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 day ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை அப்படியே தனியாக வச்சாச்சு. ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கான வீடியோவில் நான் என்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன் அண்ட் என்ன மாதிரியான DIY டெக்கார்ஸ் வந்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்றதை கவர் பண்ணியிருக்கேன். கிறிஸ்மஸ் ஸ்டார் அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி ரெடி பண்ணுறேங்கிற வீடியோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் எந்த இடத்துல இந்த டெக்கார்ஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.